ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வழுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, அது கூடவே 3/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். சில நிமிஷம் அப்படியே மூடி வதக்கி விடலாம். இப்போ ஒருக்காக இடையில கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். அதையும் கிளறி விட்டுக்கலாம். இருக்கட்டும், இன்னும் 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சு, தண்ணியெலாம் விடக்கூடாது. சிம்மில் வச்சு அப்படியே வேகட்டும். பாருங்கம்மா, நல்லா வதங்கி வந்துட்டு அது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயம், ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், நல்லா திருப்பி விட்டுக்கணும். நல்லா வதக்கணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறோம், தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தண்ணி விடாமல் அப்படியே எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். நம்ம இப்போ உப்பு போட தேவையில்ல. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். மூடி விட்டுருவோமா. மூடி விட்டு இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. நல்லா முருவலாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கம்மா. அது கூடவே ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு கிளறி விட்டுனா நல்லா வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதாம்மா, வெண்டைக்காய் பொரியல் ரெடி.